கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த பரிசுத்த கால வேளையிலே உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காகவும் நேரத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இல்லங்களிலே நீங்கள் கூடியிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பிரியமான ஜனமே, இந்த கால வேளையிலே நான் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனங்கள் ஆதி ஆகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஆதி ஆகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய நாம் முதலாவது வாசித்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோமாக. ஆதி ஆகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய நாம் வாசிக்க கேட்போமாக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுத்து இல்லங்களிலே உம்முடைய பிள்ளைகளாக கூடி உம்மை ஆராதிக்க இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையில் எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், அநீதிகள் எல்லாவற்றும் நீக்கி கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து எங்களுக்கு நீர் கிருபை அளிப்பீராக. வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா மந்தமான சத்தங்கள், மந்தமான ஆவிகள், உமக்கு புறம்பான காரியங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பீராக. பரிசுத்தப்படுத்தி இந்த வார்த்தையை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, இன்று காலையிலே ஆதியாகமம் 12 வசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 4 வசனங்களுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய பாதை. தேவனுடைய பாதை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை விசுவாசிகளே, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பாதையை அமைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பாதைகள் உண்டு. அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வாழ்க்கையின் பாதை நடக்கை காணப்படும். அந்த பாதையிலே நாம் நடப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வித்தியாசமான ஜனங்கள், வித்தியாசமான பாதைகள், வித்தியாசமான அழைப்புகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த கால வேளையிலே ஆண்டவர்
நம்மோடு கூட தேவனுடைய பாதை எப்படிப்பட்டு சொல்லி ஆபிரகாமின் மூலமாக நம்மோடு இந்த காலையிலே பேசுவாராக. தேவ சபை பிள்ளைகளே, வாழ்க்கையிலே உலகத்திலே 2 பாதைகள் உண்டு. அந்த 2 பாதைகளே நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாதை நீதிமொழிகள் 14:12 16:25 அது குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை மனிதனுடைய பாதை. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் வசனம் 12, அதே போல நீதிமொழிகள் 16:25 அதிலே முதல் நீதிமொழிகள் 14:12 நாம் வாசிக்க நாம் கேட்போமாக. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். மனுஷனுடைய வழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அந்த வழிகள் மரணத்தின் வழி என்று சொல்லி நீதிமொழி ஞானி நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் எப்படியும் ஜீவிக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் நடக்கலாம் என்று சொல்லி நம்முடைய மாம்சத்தின் பாதையிலே நாம் நடப்போமானால் ஒரு நாள் அது மரணத்துக்கு முன்பதாகவோ அல்லது நரகத்தினுக்கு முன்பதாகவே நம்மை கொண்டு நிறுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே வாழ்க்கையிலே உலகத்திலே காணப்படுகிறது முதலாவது வழி மனுஷனுடைய வழி என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மனுஷருக்கு தோன்றுகிற செம்மையான வழிகள் உண்டு, அவைகள் மரணத்தின் வழி என்று சொல்லி ஞானி சொல்கிறது போல முதலாவது வழி பாதை மரணத்தின் பாதை. 2வது பாதை ஆண்டவருடைய பாதை. அது இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 6. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 6 தேவனுடைய பாதையை நாம் கற்றுக்கொள்ளலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 2வதாக தேவனுடைய வழி, இயேசுவுடைய வழி தான் இயேசு சொல்கிறார். யோவான் 14:6 நானே வழியாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கோ பரலோகத்திற்கோ நித்திய ஜீவனுக்கும் பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி திட்டம் தெளிவாக யோவான் 14:6 அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்தை நாம் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது 2 வழிகள் உண்டு. ஒன்று மனிதர்களுடைய வழி, அது நரகத்திற்குள், பாவத்திற்குள், மரணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும். 2வது வழி தேவனுடைய வழி, அது பிதாவிடத்திற்கும் பரலோகத்திற்கும் நித்தியத்திற்கும் நம்மை அழைத்து செல்லும். இந்த கால வழியிலே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய திருச்சபையின் விசுவாசிகளே, நீங்கள் மனிதனுடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது தேவனுடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாள் சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்மானம் செய்தால் நலமாக இருக்கும். இந்த காலையில் உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மனுஷ பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? My dear friends in Christ, today's message is taken from Genesis chapter 12 verses 1-4 and the title is called God's Path. God has prepared a path for each and everyone in our lives. Each one has a different path to follow and to walk.
each one has a different way to live and a different way path to walk. There are two paths to walk in our life. The first part we can see from Proverbs chapter 14 verse 12 and Proverbs 16 verse 25. Man's path, and the man's path will lead us to death. And the second path is God's path, as we can see in John chapter 14 verse 6. And that is the path of God leading to the Father, leading to heaven, and leading to eternal life. So in this world and life, we have two paths, man's path and God's. This morning, self and doubt, which path you have in your life? இந்த காலத்திலே நீங்கள் எந்த பாதையை எடுத்து நடந்து கொண்டு சொல்லி ஆராய்ந்து பார்க்க அவசியம் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவருடைய பாதையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த 4 வசனத்திலே பலவிதமான பாதைகளே அவர் வெளிப்படுத்தி அதிலே ஆபிரகாம் நடக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். இதிலிருந்து நாம் 5 விதமான பாதைகளை கற்றுக்கொள்ளலாம். அதை நாம் சற்று ஆழமாக நாம் பார்ப்போமாக. முதல் வசனத்திலே முதலாவது சில பாதைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்லும் பொழுது அது ஒரு திட்டமிட்ட ஒரு பாதை, ஒரு திட்டமிட்ட ஒரு பாதை. ஆபிரகாமுக்கு 75வது வயதிலே ஆண்டவர் அவனை அழைத்து ஒரு பாதையை காட்டி அந்த பாதையிலே நடக்கும்படியாக ஆபிரகாமை அழைத்தார். ஆகவே அந்த பாதை முதலாவதாக நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திட்டமிட்ட ஒரு பாதை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை ஆபிரகாமை போல திட்டமிட்டிருக்கிறார். அது திட்டமிட்ட பாதை, அது தேவனால் நமக்கு திட்டமிட்ட ஒரு பாதையாய் இருக்கிறது. அதே போல் எரேமியாவே ஆண்டவர் கருவு உருவாவதற்கு முன்னமே ஒரு பாதை அமைத்து ஒரு திட்டமிட்ட பாதை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நடக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருந்தார். 1 சாமுவேல் 3:10 சாமுவேல் ஒரு சிறு வாலிபனா இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்து ஒரு பாதையை ஆண்டவர் அமைத்து அந்த பாதையிலே அவன் நடக்கும்படியாக ஒரு பாதையை திட்டமிட்டிருந்தார். ஆகவே தேவ ஜனமே, முதலாவதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினரு ஒரு திட்டமிட்ட ஒரு பாதை. ஆபிரகாமுக்கு ஒரு பாதையை திட்டமிட்டிருந்தார். எரேமியாவுக்கு ஒரு பாதையை ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். சாமுவேலுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை திட்டமிட்டிருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பாதையை திட்டமிட்டிருக்கிறார். முதலாவது பாதை திட்டமிட்ட ஒரு பாதை. The first part in the life of Abraham which God revealed to him is, we can see in verse 1, God said to Abraham, and there we can see a planned path. God had a planned path for Abraham. At the age of 75 years, God called Abraham to walk on his path. Similarly, Jeremiah was called to walk on God's path from his womb, and Samuel was called to walk on God's path when he was led. So the first part from my sermon this morning is called a planned path, which says
God called Abraham. In our lives, God has a plan for each and everyone. நம்முடைய வாழ்க்கையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு திட்டமிட்ட பாதையை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு உன்னுடைய தகப்பன் வீட்டையும் சகலத்தையும் விட்டு புறப்பட்டு. இரண்டாவது பாதை நாம் பார்க்கும் பொழுது வேதனையான ஒரு பாதை. ஆபிரகாம் 75 வயது நல்ல சௌரியமாக இந்த அறியாத தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து வெளியே வருவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இரண்டாவது பாதை சொல்றார், நீ ஒரு வேதனையான பாதைக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். தேவனுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் இரண்டாவது பாதையாக இந்த வேதனையான பாதையிலே நாம் நடக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் மிக கஷ்டப்பட்டிருந்திருப்பாரோ, இவ்வளவு நாட்கள் அந்த தேசத்திலே அந்நிய தேசத்திலே வாழ்ந்து ஆண்டவர் காட்டப் போகிற தேசத்திற்கு வெளியே வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பாரோ, அதே போல ஆண்டவர் நமக்கு இரண்டாவது பாதையாக ஒரு வேதனையான பாதையை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய அவிசுவாசத்தில் இருந்து, அவநம்பிக்கையிலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, விக்கிர ஆராதத்து, தீய எண்ணங்களை விட்டு நாம் வெளியே நாம் வர வேண்டும். இது ஒரு வேதனையான ஒரு பாதை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எப்படி ஆபிரகாம் இந்த வேதனையான பாதையிலே நடந்து சென்றாலோ, அதே போல நாம் நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து இந்த வேதனையான பழைய வாழ்க்கை பாதைகளை விட்டு இந்த வேதனை வெளியே வர வேண்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வேதனையான பாதையை இரண்டாவதாக நமக்கு வைத்திருக்கிறார். நாம் பாவ வழிகளை விட்டு பரிசுத்தமான வழிக்கு கடந்து வேண்டும். ஸோ இரண்டாவது வழி ஆபிரகாமுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினது ஒரு வேதனையான பாதை. எல்லா சௌரியத்தையும் விட்டு தேவனுக்கு பின் செல்கிற ஒரு வேதனையான பாதையிலே ஆபிரகாம் நடந்தது போல நாம் நம்முடைய பாவங்களையும் பழைய வாழ்க்கையும் மாம்சத்தின் இச்சைகளையும் விட்டு இந்த வேதனைகளெல்லாம் விட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். Secondly, we can see in Genesis chapter 12 verse 1, God says to Abraham, get thee out, which means a painful path. Abraham has been staying there for a long time, 75 years, and it's rather very difficult to come out from his old life, idol worship, unbelievers, and the wickedness of the people. And God is calling us today, as He called Abraham, to walk on the painful path, and says we have to come out of our sinful and lustful life and walk on the painful path. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திட்டமிட்ட பாதையிலே ஆபிரகாம் நடந்தான். இரண்டாவதாக வேதனையான ஒரு பாதையிலே ஆண்டவர் அவனை அழைத்து சென்றார். மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின
ஒரு பாதை என்னவென்றால், நான் உனக்கு காட்டும் தேசம். நான் உனக்கு காட்டும் தேசம் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாதை. முதலாவது திட்டமிட்ட பாதை, இரண்டாவது வேதனையான பாதை, மூன்றாவது பாதை நாம் பார்க்கும் பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாதை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த ஆயத்தின் பாதையிலே ஆபிரகாம் ஒப்புவித்து அவன் நடக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்க முன்னே ஒரு நல்ல வசதியான ஒரு பரிசுத்தமான இல்லத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தது போல, மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு ஆயத்தப்படுத்தின இடத்திற்கு அழைத்து நடக்க சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் ஒரு இல்லத்தை, ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மறுபடியும் வந்து அவருக்குள் மரித்தவர்களையும் அவருக்குள் விசுவாசமாய் ஜீவிக்கிறவர்களும் பரலோகத்திற்குள் அழைத்து செல்லும்படியாக இன்றைக்கு நமக்கு முன்பதாக ஒரு ஆயத்தப்படுத்தின பாதையிலே நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தை, இல்லத்தை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின பாதையில நாம் நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு இடத்தின் பாதையிலே ஆபிரகாமை வழி நடத்தினார். Thirdly, in chapter 12, Genesis chapter 12, verse 1, we can see a path prepared by God for Abraham. And the Lord said, unto a land I show you. The first path was a planned path. The second path was a painful path. And the third path is a prepared path. God prepared a path for Abraham to walk. God prepared the Garden of Eden in holiness for Adam and Eve to live. And in a similar way, Jesus is now in heaven preparing an eternal home for us. And Jesus is coming back to take us to heaven. Therefore, my dear friends in Christ, Jesus is preparing a place for us in heaven, and He is calling us to walk as Abraham walked on the prepared path for the land God has prepared for him. அன்பான தேவ பிள்ளைகளே, நான்காவது பாதையை நாம் வசனம் 2:3 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது நான்காவது பாதை, வாக்கு தத்தத்தின் பாதை. இந்த வசனங்கள் நன்றாக பார்க்கும் பொழுது, ஆபிரகாமே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாதையிலே நீ நடக்கும் பொழுது, வேதனையான பாதையிலே நீ நடந்த பின்பு, நான் ஆயத்தப்படுத்தின பாதையிலே நீ நடந்து சென்ற பின்பு, நான் உனக்கு வாக்கு தத்தத்தின் பாதையிலே வழி நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மற்றவர்களே ஆசீர்வதிப்பாய் சொல்லி மிகுந்த செழிப்பான ஆசீர்வாதத்தின் பாதைகளிலே ஆண்டவர் ஆபிரகாமை நடத்தினார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான ஆசீர்வாதங்களோடு
வாழ்வதற்கு ஆண்டவர் நான்காவதாக வாக்கு தத்தத்தின் பாதையிலே ஆண்டவர் ஆபிரகாமை வழி நடத்தினார். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான். அவனுடைய சந்நிதி பெருகிற்று. கடற்கரை மணலை போல இந்நாள் வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் இந்த வாக்கு தத்தத்தின் பாதையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். My dear friends, the fourth path God revealed to Abraham is a promised path that you can see in verses 2 and 3. And God says to Abraham, I will bless you, you will be blessed, and you will be a blessing to others. And Abraham was called to walk on the promised path, and he received all the promises of God. And even today, the generation of Abraham is richly and prosperously blessed by God. கடைசியாக ஐந்தாவதாக ஆதியாகமம் 12:4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புறப்பட்டு போனான். ஐந்தாவதாக ஒரு பரிபூரணமான பாதையிலே ஆபிரகாம் நடந்தான். முதலாவது திட்டமிட்ட ஒரு பாதை, இரண்டாவதாக வேதனையான ஒரு பாதை, மூன்றாவது ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதை, நான்காவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாதை, கடைசி பாதை ஒரு பரிபூரணமான பாதையிலே ஆபிரகாம் புறப்பட்டு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாதை ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவ பயத்தோடு ஒரு மகிமையான பாதையில, பரிசுத்தமான ஒரு பாதையில, நித்தியமான ஒரு பாதையில, தேவனுக்கு பிரியமான ஒரு பாதையிலே அவன் நடந்து அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு திட்டமிட்ட ஒரு பாதை, ஒரு வேதனையான ஒரு பாதை, ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாதை, வாக்கு தத்தத்தின் பாதை, பரிபூரண பாதையை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த ஜீவ பாதையிலே நம்மை அவர் வழி நடத்தும்படியாக அவருடைய கரங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. The fifth and the last path Abraham walked, we can see in Genesis chapter 4:12 verse 4. Abraham left as God has spoken. This is the path of obedience. This is the path of fearing the Lord, a path of glory, a path of holiness, and a path of eternity, and a path of prosperity. Even today, the generation of Abraham has been blessed, and as Abraham walked on the perfect path, God is calling us to walk on the path of His glory, His salvation, His holiness, His glory, and eternity. This morning, my dear friends in Christ, let us learn the path of God. God has a planned path for us, a painful path, a prepared path, and a promised path, and a perfect path. This morning, God is calling us to walk on His path. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஒரு வேதனையான பாதையை முன் வைத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தின் பாதையை முன்பாக வைத்திருக்கிறார்.
வாக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஒரு பரிபூரண பாதையை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய பாதையிலே நாம் நடக்க முடியாத இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பாதையின் அழைப்புக்கு நம்முடைய மறு உத்தரவு என்ன? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் போல் நாம் உண்மையாய் ஒப்பு கொடுப்போமானால், இந்த பாதையிலே நாம் நடப்போமானால், கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையும் ஜனத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சகல துதி கன மகிமை இயேசுவுக்கே சேர்வதாக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்து கர்த்தருடைய கர்த்தரை ஒப்பு கொடுப்போமாக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு உம்முடைய பாதையை வெளிப்படுத்தினீரே. 5 விதமான பாதைகளே அவன் நடந்து சென்று அவனுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து இந்த கால வேளையிலே உங்களுடைய பாதைகளை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு பாதை நீர் வைத்திருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு திட்டமான பாதையை வைத்திருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒரு வேதனையின் பாதையிலே அழைத்து சென்றது போல நாங்களும் உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களுடைய பாதையிலே நடக்க ஒப்பு கொடுக்க கிருபை செய்வீராக. ஆயத்தப்படுத்தின ஒரு பாதையை நீர் ஆபிரகாமுக்கு வைத்தது போல எங்களுக்கும் நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நீர் ஆபிரகாமை நடத்தினது போல எங்களையும் நடத்துவீராக. ஒரு பரிபூரணமான பாதையிலே ஆபிரகாமை நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றது போல எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்திருக்கிற மகிமையின் பாதை, ஜீவனின் பாதை, ரட்சிப்பின் பாதை, நித்தியத்தின் இந்த பரிபூரணமான பாதையிலே நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் வாழ இந்த பாதைகளே எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக. உங்களுடைய பாதைகளை விட்டு நாங்கள் விலகாத படிக்கு, உங்களுடைய பாதையை விட்டு நாங்கள் தவறாத படிக்கு, உங்களுடைய பாதைகளை விட்டு நாங்கள் விழுந்து போகாத படிக்கு உங்களுடைய கரம் எங்களை பாதுகாப்பதாக. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆபிரகாமின் பாதை எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு தேவனுடைய பாதையாய் காணப்பட்டு அதை நாங்கள் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அதிலே நாங்கள் ஜீவித்து உமக்கு மகிமையாக வெற்றியுள்ள பிள்ளைகளாக பிரியமான ஜனமாக நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை நீர் அபிஷேகித்ததற்காக, ஆசீர்வதித்ததற்காக, பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு தங்கிரும், எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.